சித்திகை வீட்டுல நின்ன 2 வாரமும் எப்படி டைம் போச்சுனே தெரியல பத்தியாட்டி. அவ்வளோ ஜாலியா இருந்து பாரு. ஆமா, சுபி அடிக்கடி எங்கேயாவது கூட்டிட்டு போய் இளநீ வாழைப்பழம் என்ன உண்டோ புளியமுத்து புளி நெல்லிக்காய் எல்லாம் எங்க இருந்தாது எடுத்து தருவோம் பத்தியா. சே, டைமே டக்குன்னு போயிட்டு வரேன். நான் இன்னைக்கு ஒரு நாள் அம்மாட்ட நிப்போன்னு சொன்னேன். இந்த அம்மா தான் வேண்டாம் வேண்டாம் போலான்ட்டு கிளம்பிட்டு பாரு. அதான் சித்தி எல்லாம் அடுத்த வாரம் வராவில்லையா, ஜாலியா தான் இருக்கான். ஆமா, அம்மா நல்லா நம்மள வெளியில ஊர் சுத்த விடும். அங்க பத்தியா சித்திய ஊர்ல எங்க போனாலும் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. நம்ம அம்மா இப்ப நம்ம வீட்டோட வெளியே போனாலும் எட்டி வீட்டுக்குள்ளவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாவ. சித்திகை வீடு நல்ல கிராமம் இல்லாட்டி அங்கெல்லாம் அழகா பக்கத்துல வீடெல்லாம் அழகழகா இருக்கு. இங்க என்ன பக்கத்துல விட்டு வெளியே போனாலே வாமவா இங்க வந்தான்னு சொல்லிட்டு சண்டையும் வரவ. அதனால தான் அம்மா விடாத்தது. ஆமாடே, அதுவும் கரெக்ட் தான். என்ன என் வீட்டுல கோலம் உன் வீட்டுல எட்டி பாக்குதுன்னு சொல்லிட்டு சண்டை போடியாவ நம்ம ஊரு கரைய. ஆமா, அம்மா எங்க வந்தோடனே கிளம்பியாச்சா? எங்க தெரியலையே. ஏமா ஏமா இடியா என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் வாரேம்மா. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறிய? வந்தது வராததுமா? சித்தி தந்துட்ட கொஞ்சம் போல புளி இருக்குமாக்கா, அதான் லட்சுமி கொஞ்சம் போல புளியை கொடுக்கலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளால எம்மா எம்மான்னு இங்கே ஏலம் போட்டுட்டு கிடக்குறேன். ஏன்டி உங்களுக்கு இப்ப என்ன அது இதுன்னு ஏதாவது ஒரு சாக்க சொல்லிக்கிட்டு லட்சுமி ஆண்டியை பார்க்க போனோம், அதுக்கு தானே? வர்றா லட்சுமி ஆண்டியாமே. இங்க இருந்து போறது வர லட்சுமி அத்தை, இப்ப பெரிய ஃபாரின்ல இருந்து வந்தவ லட்சுமி ஆண்டியாவே. ஆண்டி பாட்டி வாயிலிருந்து எப்படியோ வந்துட்டு. ஆண்டி இப்ப எதுக்கு கூப்பிட்டிய? கொஞ்ச நேரம் இருந்து இருங்கம்மா, வேலை கிடக்குமாக்கா. கொஞ்ச நேரம் இருங்கம்மா, அதுல என்னம்மா வேலை கிடந்துடும், வாங்க. என்ன சொல்லு. ஏம்மா நான் இவ்வளவு சண்டை போடுவோம் இல்ல, இதை மாதிரி நீங்களும் சித்தி சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா? இப்படி சண்டை எல்லாம் போடுவோம், ஆனா உங்களை 2 மாதிரி எப்பவுமே தலைக்கு வலி இல்லாத மாதிரி சண்டை போட மாட்டோமாக்கா. தேவை சண்டை போடுவோம். பார்ட்டி அம்மைக நக்கலா? சொல்லுங்க அம்மா. இப்படி அதான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது சண்டை போடுவோம், ஆனா எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டோம். நாங்க சண்டை போட்டா மாமா வந்து ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருவ. அதனால எங்களுக்குள்ள அவ்வளவா சண்டை வராது. ஏன் கல்யாணத்து பிறகு சண்டை போடுவீங்களம்மா? கல்யாணத்து பிறகுல எந்த அக்கா தங்கச்சியும் சண்டை போட மாட்டாங்கம்மாக்கா. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அது இதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாவ. கல்யாணத்து பிறகு அக்கா வீட்டை விட்டு போனோன்னா தங்கச்சிக்கு ஐயோ அக்கா வீட்டை விட்டு போயிட்டாலேன்னு ஒரு வருத்தம் எப்பவும் இருக்கும். அதனால கல்யாணத்து பிறகு மோஸ்ட்லி அக்கா தங்கச்சி சண்டையே போட மாட்டாவ. சங்கி நல்லா கேட்டு வச்சுக்க. இப்போ எனக்கு நீ எவ்வளவு சண்டை போடியா? கல்யாணத்து பிறகு சண்டை போடாம இருக்கணும் பாத்துக்க. சரியம்மா நான் நீ போட்டா ஏம்மா இருங்கம்மா. 2வது லட்சுமி அத்தைகிட்டு போல என்ன அவசரம், போகலாம. இது எப்பனாலும் என் வேலையை நான் தான் பார்க்கணும். நீங்க 2 பேரும் ஒரு துப்புன்னு எடுத்து ஒரு துரும்பு நுள்ளி போட மாட்டிய. சும்மா என்ன பிடிச்சி இருத்திக்கிட்டு கதையை சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு நீங்க நல்லா இருப்பிய. அதுக்கு இல்லம்மா. ஏம்மா இனி சித்தி அடுத்த வாரம் வந்து நம்ம வீட்டில் நிற்கும் போது வெளியெல்லாம் கூட்டு போவியலாமா? திருப்பரப்பு டேமு, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, மாத்தூர் தொட்டுப்பாலம் அங்கெல்லாம் கூட்டு போவியலா? ஏம்மா நான் கூட்டிட்டு போகலாமா? எனக்கு தலை வேதனையா இருக்கு. நான் இது எல்லாம் சார்த்து எடுத்து வச்சுதான் அந்தந்த இடத்துல கொண்டு வச்சுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் வேலை முடியும். சரி நீங்க போங்கம்மா, உங்களுக்கு இப்போ எங்ககிட்ட இருந்து பேசக்கூடிய மூடே இல்லை, நீங்க போங்க. அப்படி இல்லை மக்களே, ஏன்னா வேலை கிடக்கு இல்லையா. வா அடுப்பங்கரைக்கு வா, பேசி எல்லா வேலையும் செய்வோம் வாங்க. வேண்டாம், நீங்களே போய் லட்சுமி அதையிலெல்லாம் கொடுத்துக்கிட்டு வாங்க. வேலை செய்ய கூப்பிட்டா மட்டும் என் பிள்ளைகளுக்கு எங்க இருந்துதான் ஒரு மடி வரேன்னு எனக்கு தெரியலம்மா. வாங்கட்டே அப்புறம் ஒரு வேலையும் செய்து தர மாட்டாளுவ. அவள்கிட்ட இருந்து நான் கதை விடணும். கதை ஏம்மா ஒரு 2 நிமிஷம்மா வாட்டி அப்புறம் வாங்கி கட்டிக்காத பத்துக்க. அம்மா பாவண்டி வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இருந்துச்சு, கதையை சொல்லிச்சு. சரி, நீ அப்போ எப்போ கல்யாணம் பண்ணிட்டு போவா? நம்மள்ட்ட சண்டை போடாமல் இருக்கமானு பார்க்கறதுக்கு. நல்லா சொல்லுவா. இவா என்கிட்ட சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு போடணும். போட்டி அப்புறம் அம்மா தான் ரெட்டி சொன்னாவ. பாரு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, ஓவரா பேசணும் வாங்கி கட்டிடுவோம் பத்துக்க. எம்மா எம்மா எடி யா இந்த குட்டி எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு இருக்காமா. வந்தேன்னு நினைச்சிக்க வழக்கமாற கிளிய அடி கிடைக்கும். பேசாம இருந்துக்கிடுங்க 2 பேரும். தேவையா? தேவையில்லாம அம்மிட்ட திட்டு வாங்கிய. உன் வேலை என்ன அதை பார்த்துட்டு போயிட்டே இருட்டி. சண்டை போடாம இருங்கட்டி, என் உயிரை எடுக்காதீங்க. இதா கேள்விப்பட்டியாக்கா? எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டா. வசந்தி மட்டும் தானே வீட்டுக்குள்ள போகிறேன் பார்த்துக்க. வசந்திக மாப்பிள்ள ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டானா வீட்டுக்குள்ள வரவே செய்யக்கூடாதுன்னு. மத்தவா இப்ப வீடு விடா கடந்துட்டு தெரியா பார்த்துக்க. என்னக்கா சொல்றிய? உண்மையாவா? பரவாயில்ல,
வசந்தி அக்கால வீட்டுக்காரர் நல்ல சூடு சொன்ன உள்ளவரா தானே இருக்காரு. இந்த செல்வங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. இவன் ஏங்கன்னு சொன்ன உடனே அவன் மனசு மாறி இருப்பான். ஆமா ஆமா, அது நம்ம உள்ளதுதான். முதல்ல வீட்டுக்குள்ள போனதே உமாதானா. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு கூட உள்ள போயிட்டா. வசந்தி தான் என்ன வீட்டுக்குள்ள போகலையாம் பாத்துக்க. கடக்கட்டுக்கா குழுல தலைவி அவனிட்டு என்ன தோக்கடிச்சா இல்லையா, வெளியே கடக்கட்டு அப்பதானே தெரியும். இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது பாத்துக்க. கூடரியோட நல்ல சப்போர்ட் தான். கூடரியோல யாரைய சொல்றிய? அதான் கூடரியோலனா. சரி சரி, வர ஆள் வருது. என்ன ராணியக்கா, ஆளையே அந்த நாள் அலக்க இல்லாம இருந்துச்சு. எங்க போறீங்க இவ்வளவு வேகமா? லட்சுமியை பார்க்க போலான்னு போறேம்மா. வீட்டில் இருக்கால, நம்ம ஃபோன் பண்ண எடுக்கல. அவைய காலையிலேயே மாடை எடுத்துட்டு குளத்துக்கு குளிப்பாட்டத்துக்கு போனாவ பார்த்துடுங்க. வீட்டில் இல்லையே. ஓ அப்படியா, சரி சரி கீதா. ஆமா எல்லாரும் எப்படி இருக்கிறியம்மா? நாங்க எனக்கு நல்லா தான் இருக்கோம். நீங்க எங்க தூரமாக போயிருந்திய? ஆளையே எனக்கு இந்த வீட்டில். தங்கச்சியை வீட்டு போயிருந்தேம்மா. 2 வாரம் அங்கே போய் நின்றுட்டு வரேன். பிள்ளைகளுக்கு லீவு தானே, அதான் அதெல்லாம் போயிட்டு வரேன் பார்த்துக்க. ஓ அப்படியாக்கா. ஊர்ல நீங்க இல்லாதோன்னு அப்படியே அமைதியா இருக்கு பாருங்க ஊரு. எவ்வளோ நக்கல் இருக்கணும். நான் மட்டும் ஊர்ல இருந்தேன்னா சும்மா அடாவடி தானமா பண்ணிட்டு இருப்பேன். நான் ஊர்ல இல்லையா, ஊரே அமைதியா இருக்கான். கோளுக்கு பிடிச்சவன் எப்படி சொல்லியா பாரு. அதான் ராணியக்கா வந்தாச்சு இல்லையா, இனி கலகலன்னு தான் இருக்கேன். என்னக்கா சொல்றிய? ஆ இருக்க பாத்திமா. ராணியக்கா, லட்சுமி, ராணியக்கா எப்படி இருக்கிறிய? எப்ப வந்திய? போனே பண்ணல. காலையில தான் வந்தேன் லட்சுமி. எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண, நீ எடுக்கவே இல்லை. மாடை குளிப்பாட்ட போறதா சொன்னா கீதா. மாடங்க இவிய வந்தாவளோ அந்த வீட்டை விட்டுட்டு வந்தேக்கா. எப்படிக்கா இருக்கிறேன்? நல்லா இழைச்சி போயிட்டுல. 2 வாரம் பார்த்தாட்டது ஒரு மாதிரி இருக்கு ஏக்கா. இதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியல கீதா. ராணி அக்கா இழைச்சி போயிருக்கா. அதை லட்சுமி கண்டுபிடிச்சிருக்கு. அங்க எங்க இழைச்ச மாதிரி ஏதாவது தெரியுதா எப்படி? சும்மா அதுவே ஐஸ் வச்சுட்டு இருக்கு. நீங்க வேற, நீயும் தான் இழைச்சிட்டா. ஏன் ஒழுங்கா சாப்பிடலையா என்ன? அடி பாவியலா, ஆக 2 வாரத்துல இப்படி பேசியாளுவ. சாப்பிடலாம் செய்யக்கா, நீங்க இல்லாத ஏக்க நினைக்கேன். போ லட்சுமி. வந்த உடனே உன்னதான் தேடிட்டு இருந்தேன், உன்னை காணல. அங்க வசந்திக வீட்டுக்கு போயிருந்தேன். வசந்திக வீட்டுல ஆள் இல்லை. உமாவை போய் பார்க்க போனேன், உமாவையும் காணல. சின்ன பொண்ணுங்க வீட்டுக்கு போறேன்னா மாமியார் வாசல் இருந்துச்சு. சரி காலையிலேயே அதுகிட்ட போய் ஏன் திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. அதான் சொன்னேன் இல்லக்கா, அதெல்லாம் பெரிய கதை. வாங்க சொல்லியேக்கா. ஏக்கா வந்தாலும் சமையல் பண்ணலாம் என்ன? இல்லம்மா, இனிதான் எல்லாம் பண்ணணும் பார்த்துக்க. இன்னைக்கு நீங்க எதுவும் பண்ணாண்டாம், நானே எல்லாரும் சேர்த்து பண்ணி நான் எங்க வீட்டுல நில்லுங்கனாக்கா. ஐயா அதெல்லாம் வேண்டா லட்சுமி. எதுக்கு? சும்மா இருங்கக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க எங்க வீட்டுல நில்லுங்க சரியா? சரி லட்சுமி. இதா இந்த கொடுமையை பார்த்தா எனக்கு தான் கோவம் வருதா இல்லை உங்க எல்லாருக்கும் கோவம் வருதான்னு எனக்கு தெரியல. ஆக கடுப்பாக கீதா. 2 வாரத்துல இப்ப பார்த்து இழைச்சிட்டான்னு சொல்லியா? ராணிக்கா உடம்ப பார்த்தா நீ இழைச்ச மாதிரியே தெரியுது. அந்த உடம்பு இழைக்குமா முதல்ல? என்ன போய் சொல்லியாலோ பாரு. இப்படிதாக்கா பேசி பேசி ஐஸ் வைக்கிறது. அந்த ஐஸ் தான் நமக்கு வைக்கிறது, நம்ம இப்படி இருக்கோம் என்ன? ஆமா கீதா, இம்மா எப்படி பேசியாலோ பாரு. கடவுளே கடவுளே, நீங்களும் இந்த மாதிரி அடிக்கடி பேசி பழகிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள்ல யூஸ் ஆகும்க்கா. ஆமா, எந்த கிளாஸ்ல போய் படிச்சானே கேட்டு வைக்கி. என்ன போய் சொல்லலோ, என் நெஞ்சில இடி விழுந்த மாதிரி இருக்கு கீதா. விடுங்கக்கா, இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கே இவ்வளவு ஷாக்கா? விடுங்க. நம்ம கூட வந்தோட 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே போயிட்டாளுவ. நம்மளால நம்ம வீட்டு வாசலை கூட சவுட்ட முடியல. இந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. மனசு மாறி இருப்பான். எப்படியாவது வீட்டுக்குள்ள போயிடலான்னு நம்ம போகும்போது அவன் என்னத்தான் எனர்ஜிக்காக குடிப்பான்னு தெரியல. இந்த ஓட்டம் ஓடியான், ஓடி நம்மளை விரட்டி தள்ளியான். அவனுக்கு தக்கன நமக்கு முட்டு கொடுத்து ஓடவா முடியுது? ஷூ கடவுளே. வசந்தி அக்கா, வசந்தி அக்கா, மனசுக்கே வருத்தமா இருக்கு. நான் எப்ப என் வீட்டுக்குள்ள போவேன்? வசந்தி அக்கா, என்ன சொல்லு. கூப்பிட்டுட்டே வரேன், காது கேட்கலையாக்கா உங்களுக்கு? எத்தனை வாட்டி கூப்பிடியது? சும்மா இருன இழுவ. நீ வீட்டுக்குள்ள வந்துட்டா, அதனால உன் சவுண்டில் நீ கணீர்னி தான் இருக்க. நான் அப்படியா? இன்னும் வீட்டுக்குள்ளே போகலையாண்ணா. பயமா இருக்கு. என் வாழ்க்கை ஃபுல்லாக நீ இப்படியே தெருவா திரிவணும்னு நினச்சி. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காதுக்கா. அத்தை அவ்வளோ தூரம்லாம் விட மாட்டாவ. விடுங்க, பார்த்துக்கலாம். போன இழுவ
நீயும் அவளும் வீட்டுக்குள்ளே போகிறதோட பார்த்துக்கலான்னு சொன்னிய. இப்போ நீங்கள் 2 வீட்டுக்குள்ளே போயிட்டிய. நானும் பார்க்குறேன், பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறிய. எப்போனா என்ன உள்ளே கொண்டு விடுவிய? அதான் வந்துட்டோம் இல்லையாக்கா. வசந்தி அக்கா வருத்தத்தை விடுங்க, அதான் நான் வந்துட்டேன் இல்லையா. நான் உங்களை உங்கள் வீட்டில் ஒன்று சேர்க்கேன், அவ்வளவுதானே. வாங்க. வரல சின்ன பொண்ணு. முதல்ல வேணா நீங்கள் 2 போய் பேசி பாருங்க. அந்த ஆள் என்ன மைண்ட் செட்டப்பில் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் 2 போய் எப்படின்னு கேட்டு பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் வாரேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சும்மா பயந்துக்கிட்டு இருக்காதீங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். வாங்க அக்கா, சும்மா. நீ இவ்வளோ தைரியமாக சொல்லி அதை நினச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் என் வீட்டுக்காரனை பற்றி எனக்கு தான் தெரியும் சின்ன பொண்ணு. எந்த நேரம் எந்த மைண்டில் இருப்பான்னு. நீங்கள் 2 முதல்ல போய் பேசி பாருங்களா. சின்ன பொண்ணு அதுதான் இப்படி பயப்படுது இல்லையா. வா, நம்ம 2 போய் ஃபஸ்ட்டு அத்தா என்ன மைண்டில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் இவங்கள கூட்டிகிட்டு போகலாம். என்ன சொல்லியா? சரி உமா, அப்போ வா. ஏக்கா இங்கே இருந்துக்கிடுங்க, எங்கேயும் போகாதீங்கன்னா. நான் எங்கன்னா போக போகிறேன்? எனக்கு என்ன வீடாக இருக்குது? நான் இங்கே தான் இருப்பேன். சீக்கிரமாக போயிட்டு நல்ல செய்தியோட வாங்கண்ணா. பயப்படாமல் இருங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். போயிட்டு வரோம். கடவுளே, இவ்வளோ வேற போகிறாளுவ. அந்த ஆள் வேற என்ன மைண்ட் செட்டப்பில் இருக்கான்னு தெரியல. சின்ன பொண்ணு, ஏதோ ஆவேசத்தில் படபடா கிளம்பி வந்துட்டோம். வீடை வந்தோன்னே தான் ஒரு மாதிரி இருக்கு. அத்தான் என்ன சொல்ல போறாவளோ யாது சொல்ல போறாவளோன்னு இப்போ பயமா இருக்கு சின்ன பொண்ணு. என்ன பண்ணலாம்? நீ எதுக்கு உமா பயப்படியா? உங்க அத்தான் ஒன்னெல்லாம் திட்ட மாட்டாவ. தைரியமா கூப்பிடு, பேசி பார்க்கலாம். எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு சின்ன பொண்ணு. நீ முதல்ல கூப்பிடா, அத்தான் வந்தப்பறம் நான் பேசிக்கிட்டேன். நீ கூப்பிடு சின்ன பொண்ணு. நிஜமா பயமா இருக்கு சின்ன பொண்ணு. உமா, நானா பக்கத்து வீட்டுக்காரி தான். நீனா சொந்த குழந்தையாரு. நீ எல்லாம் கூப்பிட்டா அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. தைரியமா கூப்பிடுவோமா. நம்ம 4 முடிய வச்சு யோசிச்சு பார்த்துட்டு கூப்பிடுவோமா. பாவமா இருக்கு இல்லையா? அதை நினைச்சா பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் அத்தானை நினைச்சா பயமா இருக்கே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்ப வராம இருந்திருந்தேனா கூட நான் தைரியமா கூட்டிருப்பேன். இப்ப நானே வந்து வீட்டுக்கு லேட்டா வேற வந்து அத்தாங்கிட்ட திட்டம் வாங்குறதுக்கு பயமா இருக்கு சின்ன பொண்ணு. உனக்கு லாஜிக்கே தெரியல உமா. எப்பவுமே அத்தானு வந்து தம்பியார பொண்டாடி திட்டவே மாட்டாவ. தைரியமா கூப்பிடு, பாத்துக்கலாம். ஏதோ நீ சொல்லியா? அத்தா, அத்தா, நீ ஏன் கூப்பிடா? வசந்தி அக்கா வீட்டுக்காரரு எங்க இருந்தாலும் வெளியே வாங்க. அத்தா, அத்தா. என்ன உமா, ஒருவேளை உறங்கியாரா இருக்குமோ? கூப்பிட கூப்பிட சவுண்டே தராம இருக்காரு. அத்தா, இந்த வைத்தியாரி என்ன பூட்டி கிடைக்க வீட்டுல அத்தான் பொத்தாஞ்சடி சத்தம் போட்டுட்டு கிடைக்க அளவுக்கா? ராணியக்கா எப்படிமா இருக்கிறிய? பார்த்தே நிறைய நாள் ஆச்சு. அவன் வசந்தி எங்க? வசந்தி அக்கா என் வீட்டுல தான்க்கா இருக்காவ. ஓ அப்படியாம்மா, சரி சரி. ஆமா, என் வீட்டு பூட்டி கிடக்கு. பூட்டின வீட்டுல இருந்து அத்தான் அத்தான்னு கூப்பிட்டுட்டு கிடைக்கிய? அட ஆமா உமா, வீடு பூட்டிலே கிடக்கு. அத்தான் கிளம்பி வேலை விருப்பாவும் நினைக்கும் சின்ன பொண்ணு. இப்ப என்ன பண்ணியது? எதுக்குமா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வீட்டுக்காரன்ட்ட சொல்லிட்டு போயிருந்தா இப்ப தைரியமா பேசிருக்கலாம் இல்லையா? நீங்க உங்க பாட்டு கிளம்பி போனிய பாரு. லேட் ஆனதால தான் இந்த பிரச்சனைல வந்தது. என்னக்கா பண்ணியது? எங்க நேரம் போகும்போது உடனுக்குடன் பஸ் கிடச்சி, வரும்போது பஸ் கிடச்ச லேட் ஆயிட்டு மாட்டிக்கிட்டோம்க்கா. அதான் மாட்டியாச்சு இல்லையா? இனியாவது திருந்தியலான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, அப்படிதானே? இல்லக்கா, அதெல்லாம் திருந்திடுவோம். வசந்தி அக்காவை எப்படியாவது இப்ப வீட்டுக்குள்ள சேர்த்து விடணும்க்கா. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம்க்கா. நல்லா யோசிங்க, யோசிச்சுட்டு நல்ல முடிவு வாங்க. என்ன சும்மா வீட்டில் எதையும் பிரச்சனைகளை இழுத்து வைக்கிறது. ராணிக்கா வரையலா? ராணியக்கா நீங்க பேசினா அந்த அண்ணன் கண்டிப்பா கேப்பாவக்கா. நீங்க ஒரு டைம் பேசி பாக்குறீங்களாக்கா? இப்பதான் வீட்டில் இல்லை இல்லையம்மா, மத்தியானம் ஏதாவது சாப்பிட வருவாங்க, அப்ப பேசலாம். சரி ராணியக்கா. ராணியக்கா, இவ்வளோ பேச்சை கேட்டுட்டு மறுபடியும் இந்த பிரச்சனைகளை நீங்க போவாதீங்க. நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. உங்களுக்காக தான் சொல்லியும் பார்த்துக்கிடுங்க. பாவமா இருக்கு சின்ன பொண்ணே உமாவையும் பார்க்கும்போது. என்ன பண்ணதுக்கு லட்சுமி? இங்க பேசாம வாங்க, அதுவே போதும். பாத்தியா, ராணி அக்கா ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னால லட்சுமி அக்கா எப்படி ஹெல்ப் பண்ணாத நிக்குது பாரா. ஏ தாய்க்கிழவி, யார பார்த்து நான் தாய் கிழவின்னு சொல்லியா? உங்களை பார்த்து தான் சொல்லியேன். ஐயோ விடுங்க அம்மா,
எனக்கு தான் கூப்பிட்டதுக்கு அழகான பேரு லட்சுமின்னு வச்சிருக்காவ இல்லையா, அதை சொல்லி கூட வேண்டியதானே. தாய் கிழவி தாய் இல்லாத கிழவின்னு சொல்லிட்டு கூப்பிட்டியா? ஏன் உனக்கெல்லாம் வயசே ஆகாதா? எனக்கு வயசாகுது ஆவாம போகுது, அது ஏன் பிரச்சனை? ஒரு குடும்பத்துல பிரச்சனை சேர்த்து வைக்க பெரிய ஆளுன்ட்டு உங்களை கூப்பிட்டா ஏன் உங்களால வர முடியலாம் வரலன்னு சொல்லிட்டு போங்க. அது என்ன அவியலையும் வரக்கூடாதுன்னு சொல்றிய? ஆமா, நீங்க நேரம் போகலன்னு சொல்லிட்டு ஊர் சண்டையெல்லாம் இழுத்து கொண்டு காலுக்குள்ள கொண்டு விடுவிய. நாங்க இருந்து பொறுமையா சண்டை தீர்த்து விடியோம். எங்களுக்கு வேற வேலையும் சொல்லி இல்லையானே. உங்களை நாங்க எங்க நியாய திருப்பு கூப்பிடல. அரை ஜான் இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறிய? நாங்க ராணியக்கால தான் கூப்பிட்டோம், உங்களை எங்கேயுமே கூப்பிடல, புரியுதா? நீ ராணியக்கால கூப்பிட்டாலும் என்னை கூப்பிட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். ராணியக்கா எங்கேயும் வரமாட்டாவளோ பாத்துக்கணும். ஐயோ லட்சுமி விடா. பின்ன பாருங்கக்கா, வயசு ஒரு மரியாதை இருக்கா? என்ன அழகா கூடிய தாய் கிழவி நீ. இதை ஆரம்பத்திலே தட்டி வைக்கலன்னு ஓவரா பேசாது. ஏன் சின்ன பொண்ணு எதுக்குமா தேவையில்லாம வார்த்தையில விடுறிய? பின்ன என்னக்கா, குடும்பத்துல பிரச்சனைனா சேர்த்து வைங்கன்னு கூப்பிட்டதுக்கு இவங்க என்ன பெரிய இவ்விய மாதிரி பேசிட்டு இருக்காவ? சின்ன பொண்ணு விடு. நீங்க வாங்கக்கா. தாய் கிழவியாமே தாய் கிழவி பாத்துக்கிட்டியம்மா. மாமியார்கிட்ட போய் எனக்கு என்னெல்லாம் சொல்லி விடுங்கன்னு பாரு. ஆமா எனக்கு தெரியும், சாதாவே என் மாமியார்ட்டு ஓதியது நீங்க தானே, எனக்கு நல்லா தெரியும், போங்க. ஏன் சின்ன பொண்ணு திடீர்னு இப்படி கோவப்பட்டுட்டா? பின்ன என்ன உமா, டென்ஷன் ஆகுது. ஒரு குடும்பத்துல பிரச்சனை தீர்த்து வைக்க வாங்கன்னு கூப்பிட்டா தன்னால வர முடியல வாயை மூடிட்டு இருக்கணும். வரேன்னு சொல்லிவில எதுக்கு தடுக்கணும் சொல்லு? அது தப்புதான், இருந்தாலும் ஏன் இவ்வளோ கோவம் உனக்கு? டக்குன்னு எனக்கு கோபம் பொங்கி வந்துட்டுமா, தலைவலியா இருக்கப்பா. வா. பாவங்க நாலு முடி, நம்ம வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டோம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். வா போய் பாப்பாங்க என்ன பண்ணுது நீ. ஆமா, முதல்ல அதை போய் பார்ப்போம், அது எதுவும் தப்பான முடிவு வரக்குள்ள. வா. சரி போட்டு சின்ன பொண்ணு, கோவம் விடாம விடுங்கம்மா. இனி ஒரு ஆள் பேச பேச சண்டை அதிகம்தான் ஆகுமே தவிர கம்மி ஆகாது. சரி விடு, பொறுமையா போ. பொறுமையா போறதுல இல்லக்கா, பாருங்களா லட்சுமி அக்கா எப்படி பேசியவனி. எப்பவுமே அவிய பேசதான் கரெக்ட்னு நினைச்சுக்கிட்டே பேசியது பார்த்துக்கிடுங்க. நம்ம எது சொன்னாலும் உடனே அவியலுக்கு பத்திக்கிட்டு வந்துடும். சரி போட்டு விடு, அவளை ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டா விடு. பேசி பேசி பிரச்சனையை பெருசாக்காதீங்க, அப்படியே விடுங்க. வசந்தி வருத்தப்படாம இருமா. உன் வீட்டுக்கார வந்தா நானும் பேசி பார்க்கேன்னா, நீ வருத்தப்படாத. கஷ்டமா இருக்குக்கா, வீட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? நானும் எத்தனை நாள் தான் அப்படி நாடோடி மாதிரி அங்கெங்கேயும் ஓடிட்டு தெரியறதுக்கு சொல்லுங்க. அங்கெங்கேயும் ஓடிட்டு தெரியக்கூடிய வயசா எனக்கு? ஏன் ஓடுறதுக்கு என்ன இல்லை, மூச்சுக்கு 300 நேரம் சொல்லுவியலே. நான் 16 வயசு பருவமணின்னு, அந்த பருவமணினா ஓடலாமே, அதான் ஓடுறதுக்கு என்னன்னு கேட்கேன். என்ன ஏற்கனவே வெந்துட்டு இருக்க இடத்துல எண்ணெயை குவாரி ஊத்திட்டு இருக்காத உமா. நானே கடுப்பா இருக்கேன், நீ வேற கூட சேர்ந்து என்ன கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காதுன்னா. இல்லை பிரச்சனைன்னு வந்தோன்னா ஓட முடியுமா எடுக்க முடியுமான்னு கேட்குறிய. இல்லைன்னா எப்பவுமே நான் 16 வயசு குமரின்னு தானே சொல்லிட்டு தெரிவியக்கா, அதனால கேட்டேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் 16 வயசு குமரி தான், புரியுதா? வந்துட்டா. கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாம பேசுறதுக்கு வசந்தி அக்காளால மட்டும்தான் முடியும். சும்மா இருன, நீ வேற கடுப்பேத்திக்கிட்டு இவளை கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்க சொல்லு சின்ன பொண்ணு. எனக்கு எத்தனை பிளவுஸ் தைக்க வேண்டியது கிடக்கு தெரியுமா? ஓ, அப்போ உங்களுக்கு வீட்டுக்குள்ள போனோம் குடும்பத்தோட சேரணுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பிளவுஸ் தைச்சு வருமானம் ஈட்டணும், அதுக்கு தான் இந்த நிலை நிக்கிறீங்களாக்கா. போன அப்புறம் உங்கள்ட்ட எல்லாம் ஒரு மனுஷனா மதிச்சு ஒரு விஷயத்த சொன்னா அதையும் முடிச்சு போட்டு நல்லா ஜாயின் பண்ணுவாளுவ. பேசாம இருங்க, நான் தலை வேதனையா இருக்கு எனக்கு. எப்பாடு பட்டாவது கொண்டு விடலான்னு சொன்னா ஓவரா தான் பேசிட்டு இருக்குது. சரி விடுமா, பாத்துக்கலாம். அதான் நாங்க பாத்துட்டேன்னு சொல்லியாச்சு இல்லையாக்கா, அப்புறம் இல்ல பாப்பிய. என்ன பாத்திமா, என்னக்கா வந்து அமைதி அப்படியே நிக்கிறிய? ஏன்க்கா? ஒன்னும் இல்லம்மா, எல்லாரும் சின்சியரா பேசிட்டு இருந்திய, நம்ம ஏன் இடையில வந்து கேட்பானு சொல்லிட்டு தான் அமைதியா நின்னேன். ஆமா, இடையில பேசினா நாங்க என்ன பேசுறோம்னு புரியாதே, அதுக்கா. ஆமா, எனக்கு அடுத்தது என்ன பேசியவை எடுக்கவனு கேட்க வேலைதான். இங்க பாரு சின்ன பொண்ணு, எனக்கெல்லாம் அந்த புத்தி கிடையாதுன்னா. அடுத்தது என்ன பேசினா எடுத்தா எனக்கு என்ன? நான் ஏன் அடுத்தது வீட்டு விஷயத்துல தலையிட போறேன்? எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே செய்யாது. நீங்க என்னவும் பேசுங்க, எனக்கு அது தேவையே இல்லை. சரி சரி, ஏன் இப்படி பதறிய?
நான் வந்து என்ன ராணிகாவை பார்த்து நிறைய நாள் ஆச்சே, அதான் என்ன யாருன்னு கேட்கலான்னு சும்மா வந்தேன். நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்திய, அது என் காதுல கொஞ்சம் கூட விழல. மற்றபடி எதுக்கு என்கிட்ட வரைய? இம்மா நான் யாருக்கிட்டேயுமே நாங்க வரலம்மா. போ, ராணிகா தானே பார்க்க வந்தா, போ போய் பேசு போ. என்ன ஃபாத்திமா இவ்வளோ எல்லாம் மனசியலக்கா? என்ன நான் நகல நிக்கலுவேன், இவ்வளோட்ட எப்படிதான் நீங்க பொஞ்சு போறீன்னு எனக்கு தெரியலக்கா. சரி அதை விடு, என்னம்மா கேட்கலான்னு வந்தா? ஏதாவது கேட்கலான்னு வந்தா தானே கேட்க வந்தது ஞாபகம் இருக்கும். அவன் நம்ம இங்கே என்ன பேசினு கேட்கலான்னு வந்தா எங்கே கேட்க வந்தது ஞாபகம் இருக்கும் ஆளு. அது ஒன்றும் இல்லைக்கா, பைப்பில் நாளைக்கு தண்ணி வருமா? பைப்பில் தண்ணி வருமானியா? எனக்கு எப்படி ஃபாத்திமா தெரியும் நாளைக்கு வருமா இல்லையா நீ? ஆமாம் பத்தியெல்லாம் உங்களுக்கும் தெரியாது. ஏதோ கேட்க வந்தேங்க மறந்துட்டேன். சரிக்கா நான் அப்புறமா வரேன். சரி பாத்திமா. பாத்தியலா பாத்திமாளுக நாக்கு பரதநாட்டியம் ஆடியத. நம்ம என்ன பேசுன்னு கேட்கலான்னு தான் வந்தா. திடீர்னு அவளுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அதான் தெற்கு திணறி முக்காடி போறா. சரி அவளை போ சொல்லு. வசந்தி எப்படியாவது வீட்டுக்குள்ள சேர்த்து விடண்டாமா? எதுக்கு கதையெல்லாம் சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வெளியே தான் வரப்போகுது. அதுக்கு ஒரேடி அப்படி வெளியே நாடோடி மாதிரி சுற்றிட்டு தெரியட்டு. என்ன சொல்றிய? சின்ன பொண்ணு வாங்கிடாத பார்த்துக்க. சும்மா சொன்னேன்க்கா. ஏக்கா ஏக்கா அண்ணா உங்க வீட்டுக்காரர் இருக்கா? அட ஆமா, இந்த ஆளை பார்த்தாலே பதறது சின்ன பொண்ணு எனக்கு. இக்கா போங்க, அத்தான் ரோட்டில் வச்சு பேசுனா ஒண்ணுமே திட்ட மாட்டாவ. ஏன்னா அத்தை நல்லா வெக்கப்படுவாக்கா. இந்த வாய்ப்பை பயன்படுத்திடுங்க. போங்கக்கா, பயமா இருக்குண்ணா. வசந்தி போ வசந்தி, ஏதாவது பிரச்சனை நாங்க பின்னாடி வரோம். நீ ஃபர்ஸ்ட் போ, ஃபர்ஸ்ட் போ. நீ என்ன தனியா கோத்துடுது இல்லக்கா? ஃபர்ஸ்ட் போனா நான் இருப்பேனான்னு தெரியலையே. இருந்தா பூமிக்கு இல்லைன்னா சாமிக்கு. போங்கக்கா. ஏதோ சொல்றியனா, நான் போறேன். கடவுளே, என்ன மைண்ட் செட்டப்ல போறானே தெரியலையே. கை பாக்கி வாங்க அக்கா, சீக்கிரமா போறேம்ல. திரும்ப வருவேனானுங்கிறது டவுட்டு தான். பாம்பு போல பயந்துட்டு போதே. சரி போட்டு ஏதாவது பிரச்சனை நம்மளும் போலாம், பாத்துக்கலாம். சரி சின்ன பொண்ணு. இவ எதுக்கு இப்ப நடு ரோட்ல வந்து இழிச்சுக்கிட்டு நிக்க நம்மள பார்த்து? சி வாங்கங்க வாங்க. ஏன் இப்ப எதுக்கு நடு ரோட்ல இருந்து இழிச்சுக்கிட்டு நிக்கியா? ஏண்டி எதுக்கு நீ? உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே, ஐயோ துயிர் வாழுதே. பேசாம பெயர் வசந்தி. நடு ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். போ போ நீ. ஏங்க கோபப்படுறீங்க? அதான் நான் பண்ணதை அப்படியெல்லாம் சொல்லியாச்சு இல்லையாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க. சுத்தி முத்தி எல்லாரும் பாப்பாவ வசந்தி. போ போ ஃபர்ஸ்ட். எங்கேயும் போ, வீட்டுக்கு நீ வந்துடாத. சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல, காலில் வேணா விளையாட்டா? நீ காலில் விழுந்து காலை வாரி விடுவா. எனக்கு நல்லா உன்னை பத்தி தெரியும். நீ காலையும் விழுந்தா கையும் பிடிச்சண்டா. போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ. வந்துட்டா கைகள் கோர்த்து நடமாடன்மா நடமாடம். நீ வந்து என்னை கூட்டி செல்வாய் என்று இங்கேயே கால் நோக நின்றே. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் முன்னே. பூவாளியின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே, நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே. வசந்தி இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு பின்னாடி வரக்கூடிய வேலை வச்சிருக்காத. யாராச்சும் பார்த்தா தப்பா நினைக்க போறவ. பேசாம போ வசந்தி. நீ முன்னால போனா நான் பின்னால வரேன். சும்மா இரு வசந்தி, இது நல்லது இல்ல. அப்ப நீங்களே சொல்லுங்க. சரி போனதெல்லாம் போட்டு இனி இந்த மாதிரி தப்பு பண்ணாத, வீட்டுக்குள்ள வாணி நீங்களே சொல்லுங்க. நான் எதுக்கிட்டு உன்னை வீட்டுக்குள்ள வான்னு சொல்லணும்? உன் இஷ்டத்துக்கு நீ போனா இல்லையா? அதான் போனது தப்பு இல்லைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாச்சு இல்லையாங்க. ஒரு வாட்டியும் மன்னிங்களாங்க. டீ கடையில நிக்க வேற இங்கதான் பாக்கியவா வசந்தி. சும்மா இரு. பார்க்கட்டும் தூட்டட்டும், நமக்கு என்ன? நம்ம ரெண்டு பேரும் வேர்ல்டுலயே பெஸ்ட் ஜோடிங்க. அப்புறம் என்ன ஒண்ணுல விடுங்க. வேர்ல்டுலயே பெஸ்ட் ஜோடி இல்ல, வேர்ல்டுலயே ஒஸ்ட் ஜோடி. சரி இப்ப முடிவா என்னதான் சொல்றிய? வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா? பைத்தியாரி சுத்தி இருக்கிற எல்லாம் நம்மளதான் பாக்குறான். பேசாம அமைதியா வந்து தொலை வீட்டுக்கு. நீங்க என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? அதான் வான்னு சொல்லியாச்சு இல்லையா? வா, மற்றத வீட்டுல போய் பேசிக்கலாம். சும்மா சொல்லக்கூடாது. உமா உங்களை சூப்பரா தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. பேசாம வாட்டி. மனசன் இவ்வளவு வெட்கப்படுவான்னு தெரிஞ்சிருந்தா
வீட்டை விட்டு வெளியே வரப்ப அடுத்த நாளே நான் இப்படி தெருவில் வந்தே சவுண்டு போட்டிருப்பேனே. இந்த தடவை கொஞ்சம் டிலே ஆயிட்டு. நெக்ஸ்ட் தடவை எதுவும் பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம். ரோட்டில் வந்து சத்தம் போட்டு ஆளை பார்த்தா என் ஆளை ரொம்ப தான் வைக்கப்படுறாரு. ஏதோ எதுவும் நமக்கு சாதகமா அமைஞ்சா நல்லதுதான். யாசாம வா வசந்தி. வரேங்க, வரேன். நான் வராம நீ எங்க போறேன்? வாரேங்க. பாவம், கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவேன். கோவப்பட்டா நல்ல குணம் இருக்கு. என்ன ஆளாளாக்கில் ஒவ்வொரு மூலையில மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்காளுவ. கண்டிப்பா வீட்டை 2 ஆக்கிருப்பாளுவ. எதுவுமே கேட்காம அமைதியா போயிருவோம். ராணி எங்க போயிருந்தா? என் ஃப்ரெண்டோட எல்லாம் பார்க்க போயிருந்தேன். நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதாம்மா வாரேன். பிள்ளைய ஆளாளாக்குல ஒவ்வொரு மூலையில இருக்காளுவ. எதுவும் கேட்காம அமைதியா உங்க பாட்டுக்கு வந்துருங்க. என்ன ராணி, நம்ம பெத்த பிள்ளைய 2 சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குது. எதுவும் கேட்காம வான்னு சொல்லியா? நீ வேணா கேட்காம இருக்கலாம். என் பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா நான் தான் கேட்பேன். சொன்னா கேளுங்க, என் பேச்ச கேளுங்க, பேசாம வாங்க. போ, நீ எல்லாம் ஒரு தாயா? போ, எனக்கு தெரியும். அப்புறம் உங்க விருப்பம், சொல்லதான் முடியும். அப்புறம் பட்டு தான் திருந்து வேணும். அப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் வாரேன்ப்பா. மோனிஷாமா மக்கா, ஏன் மக்களே? சங்கிமா ஏன் மோனே? ஏன் மக்கா ஒரு மாதிரி இருக்கா? இருக்கிற கடுப்பை நீங்க வேற சும்மா இருங்கப்பா. அக்கா தங்கச்சினா ஒற்றுமையா இருக்கணும் அக்கா. எதுக்கு சண்டை போடுறிய சொல்லு? கொஞ்ச நாள் கழியும் போது அக்கா தங்கச்சி பாசம்னு என்னன்னு உங்க 2 பேருக்குமே புரிய போகுது. ஏன் மக்களே இப்ப வீட்டுல இருக்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறிய? எப்பா எப்படா அந்த வீட்டுல இருந்து வெளியே போய் எனக்கு இருக்குப்பா. தேவையில்லாம உங்கள்ட்ட திட்டு வாங்க வேண்டியதா எனக்கு என்ன எழுதியாப்பா வச்சிருக்கு? ஏமா அக்காலா திட்டுனா? என்ன எதுக்கு இந்த வீட்டுல கடைசி பிள்ளைய பத்திய? நான் மூத்த பிள்ளையா இருந்தா எல்லாம் நான் சொல்லியதை கேட்டிருப்பியே தானே. இப்ப என்ன அவ வீட்டுல மூத்த பிள்ளைங்கிறதால தானே அவ சொல்றது எல்லாரும் உடனே கேக்குறிய? ஐயே, அப்படியெல்லாம் இல்ல. மூத்த பிள்ளை இளைய பிள்ளைன்னு எல்லாம் கிடையாது. யார் பக்கத்துல நியாயம் இருக்கோ அப்ப அந்த பக்கம் தான் பேசுவேன். சரி, இப்ப என்ன நடந்துச்சு? எப்பா நான் சொல்லியப்பா, நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அண்ணன் யூஸ் பண்ண பேக்கு அப்படிப்பட்டதானே நான் ஸ்கூலுக்கு தந்து விடுவிய? ஆமா, அந்த காலத்துல அப்படிதான். மூத்த பிள்ளைய என்ன யூஸ் பண்ணியாவளோ அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அடுத்த வர பிள்ளைகளுக்கு கொடுப்பாவ. இப்ப அதுல என்ன ஆச்சு கேளுங்கப்பா. அவ அண்ணன் யூஸ் பண்ண பேக்கை யூஸ் பண்ணலாம். அதனால எனக்கும் அவ யூஸ் பண்ணி போட்ட காலேஜ் பேக் வேஸ்ட் கிடக்கான். அதை தான் நான் கொண்டு போகணுமா? இந்த தடவை எனக்கு புது பேக் கிடையாதுன்னு சொல்லதுக்கு இவ யாருப்பா? பேக் நல்லா இருந்தா கொண்டு போக வேண்டியதானே மக்கா? நல்லா இருந்தா அவளே கொண்டு போலாம் இல்லையாப்பா? அதை நான் ஏன் கொண்டு போகணும்? சொல்லுங்க. ஆமா மக்களே, உன் பேக் நல்லா இருக்குன்னா நீ கொண்டு போக வேண்டியதானே? எப்ப எனக்கு ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைங்க காலேஜ்ல புது பேக் தான் கொண்டு வராவ. யாருமே பழைய பேக் கொண்டே வரது கிடையாது. நான் எப்படிப்பா பழைய பேக் கொண்டு போக முடியும் சொல்லுங்க? அவ பெரிய மகாராணி, வானத்துல இருந்து அப்படியே வந்து குதிச்சவா. அவ பழசெல்லாம் எதுவும் கொண்டு போக மாட்டா. ஏன் நெத்தியில எனக்கு இழிச்சவானி ஏதாவது எழுதியா ஒட்டி இருக்கு? நான் மட்டும் ஏன் கொண்டு போகணும்? சரி, இவ்வளவுதானே பிரச்சனை. விடு, 2 பேரும் புது பேக்கே வாங்கி தரேன். இதுல என்ன இருக்குமா? அத சொன்னதுக்கு தான்ப்பா. அவ போன வருஷம் அண்ணனுக்கு பழைய பேக் கொண்டு போனாலாம். அதனால இந்த வருஷம் என்ன புது பேக் வாங்க விட மாட்டாளாம். இது என்ன நியாயம்? ஆமா, நான் மட்டும் பழைய பேக் கொண்டு போனோம், அவன் மட்டும் ஏன் புது பேக் கொண்டு போனோம்? ஆனா இந்த வருஷம் என் பேக் தான் அவன் கொண்டு போனோம். அடுத்த வருஷம் 2 புதுசு வாங்கி கொடுங்க. என்ன மக்களே, இப்படி தலையை பிடிச்சா வாழை பிடிப்பேன், வாழை பிடிச்சா தலையை பிடிப்பேன் நிக்கிறிய? எதுக்கிட்ட இப்ப என்ன பார்த்து முறைக்கியா? அப்படிதானே நாங்க பேசிட்டு இருக்கோம். நீ எதுக்கிட்ட முட்டை கொண்டு என்ன பார்த்துட்டு இருக்க? சண்டை போடாதீங்கம்மா. அக்கா தங்கச்சில ஒற்றுமையா இருந்து பழகுங்க. எதுக்கு சண்டை போடுறிய? யார்கிட்ட? இவகிட்டயா? இவகிட்ட எல்லாம் ஒற்றுமையா இருந்துட்டாலும் என்ன மக்களே, நீ அக்கா தானம்மா, நீயாவது விட்டு கொடுத்து அமைதியா போயேன். அக்கான விட்டே கொடுக்கணும். தங்கச்சினா தலைக்கு மேல யார்கிட்டயே போகணும். அப்படிதான் இருக்கா? அப்பெல்லாம் கிடையாதுப்பா. அவளையும் ஃபர்ஸ்ட் பேசாம அமைதியா இருக்க சொல்லுங்க. தங்கிமா, நீயாவது கொஞ்சம் அமைதியா இரு மக்களே. ஏன் அவ அமைதியா இருக்க மாட்டாளோ? இந்த வருஷம் நான் புது பேக் வாங்க தாண்டி செய்வேன். இடையில வந்து அதையும் இதையும் சொல்லி குட்டைய குழப்பலாம் நினைச்சிக்க. ஆமா, இவன் நல்ல மகாராணி. உடனே வந்துடும் பாட்டி. அப்புறம் ராணி அப்பவே பேசாம வாணி கூப்பிட்டா. அந்த நேரமே போய் இருக்க வேண்டியது. பாட்டி அப்புறம் உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு இருக்குடி. ஏற்கனவே பத்தி பாதி எரிஞ்ச மாதிரி தான் இருக்கா. இதுல வேற இன்னும் 10 தாமே. ஆமா, அம்மையார் அப்படியே பெரிய மகாராணி, வெள்ளை கலரு. பாட்டி அப்புறம் நீ ஏன் அடுப்புல இருந்து தீஞ்சு வந்தவ மாதிரி தான் இருக்கா. இவ என்ன சொல்லியா? சி, பேச வாய் மூடிட்டு பட்டி. நீ வாய முடிட்டி பட்டி. சி,
எப்பா எப்பா வாங்கங்க. என்ன சண்டை போடியாவம்மா? எங்க அம்மையும் நீயும் கூட இவ்வளோ சண்டை போட்டது கிடையாது ராணி. ஆனா மாமியார மருமகளை விட மிச்சமா சண்டை போட்டது ரெண்டு பிள்ளைகளும். ஆமா, இவ அம்மா என்ன சும்மா தான் விட்டாவ. உங்க மேல வாய திறந்தா என்ன நிலை நிப்பாவ. சரி அம்மா, வாய் தவறி வந்துட்டு உடனே அதையே பிடிச்சிக்கிட்டு நின்று தொங்கிடாத நீயும். அம்மா மோளும் என்ன சொல்லி அழுவ? சின்னது விட்டா பெரியவா விட மாட்டேங்கிறா, பெரியவா விட்டா சின்னவா விட மாட்டேங்கிறா. பையன் ஒரு பேக்கு போட்டு சண்டை போட்டுட்டு கிடைக்கவ. என்னத்த சொல்லதுக்கு? வீட்டில் லீவு கிடைக்காலே எங்கேயாவது கூட்டிட்டு போய் எடுன்னுட்டு என்கிட்ட சொல்றீங்களே அடிக்கடி. வீட்லயே இந்த ஆர்ப்பாட்டம்னா வெளியே எங்கேயும் கூட்டு போன என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலுவ. இப்ப தெரியுதா? ஏன் நான் செல்விக வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வேற எங்கேயும் கூட்டிட்டு போகல நீ. விடுன்னு சொன்னா ரெண்டு பிள்ளைகளும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு கிடக்குது. எப்பா, நம்மளால நீ சமாளிக்க முடியாதுன்னு நான் வந்துட்டேன். ரெண்டு பேரும் கடைசி வரை விடவே மாட்டாளுவ. அதுல என்னது, கடைசி நான் தான் பேசி முடிக்கணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பாளுவ. நான் அப்பவே உங்களை உள்ள வாங்கன்னு கூப்பிட்டதா. நீங்க தான் என்ன சொன்னீங்க, பிள்ளைய சண்டை போட்டுட்டு இருக்குது, விளக்காம எடுக்காம எப்படி வர முடியும்? நீ நல்லா விளக்குனீங்களா? உங்க மூளை நல்லா கேட்டாலும் எப்படி? எங்க அம்மா நம்மள கேக்குதோ பிள்ளைய? எப்பா பேக் ஓகே தான்ப்பா. ஆனா அவளுக்கு 600 ரூபாய் வாங்கணும்னா எனக்கு 700 ரூபாய் வாங்கலாம். எப்படி, ஓகேவா? அது ஏன் உனக்கு 200 அதிகமா? எட்டி நீ அங்கே வச்சு பேசும்போது என்ன சொன்னா? சரி பேக் வாங்கலாம் ஓகே தானே சொல்லிட்டு வந்தா. இப்போ என்ன இங்கே வந்து ரேட்டை கூட்டியா? எட்டி எதுவா இருந்தாலும் நான் அக்கா தானே, கொஞ்சம் விட்டு கொடுத்தா உனக்கு என்ன? ஐயோ மறுபடியுமா? இப்ப இங்க பாருங்கப்பா, இது மக்கா நான் போய் குளிச்சுக்கிட்டு வந்துடுறேன். இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க எதையுமே கண்டுக்காம இப்படி இருந்தா என்னமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? விளையாட்டு செய்தி போட முடியும்னு அர்த்தம். வேற என்ன அர்த்தம்? அப்பா அவ என்ன போட்டு இப்படி கொடுமைப்படுத்த உங்களை விளையாடிய மாதிரியா இருக்கு? நீங்க வேற வாங்கட்டி. அப்புறம் எரிஞ்சிட்டு இருக்க இடத்துல எண்ணெயை வரி ஊத்திட்டு இருக்காளுவ. நானே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து படுத்திருக்கேன். அதையும் இதையும் சொல்லிட்டு இருக்காளுவ. போ அப்புறம். நம்ம இந்த வாட்டி பேக் எப்படி சும்மா கடக்க விடுங்க. பள்ளடம் திறக்க இன்னும் 2 வாரம் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். போ. அதுக்குள்ளாலே இவ எல்லாத்தையும் தொடங்கிடுவோம். ஏன்டி இப்படி இருக்கா? நான் மட்டும் தான் இருக்கேன். இவ போ அப்புறம். கொஞ்ச நேரம் படுக்கலான்னு வந்தேன், கம்ப எடுக்க வச்சிடாதுங்க போங்க நீ. ஒண்ணுமே பேசவே முடியல வீட்டுல. விளையாட்டு மட்டும் நல்லா பேசிடுவா. எப்போ எப்பா. என்னக்கா வெளியெல்லாம் அதிகமா வர்றது கிடையாது, வீட்டோட இருப்பிய. இன்னைக்கு என்னக்கா? ஆமா பாத்திமா, வெளியெல்லாம் எங்கேயுமே போறது இல்லம்மா. நான் உண்டு, அந்த வீடு உண்டு. கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். இப்ப பார்த்துட்டு இருந்தேன், கரண்ட் போயிட்டுமா. அதான் கொஞ்சம் காலாரம் நடந்துட்டு வரும்னு வந்தேன். பார்த்துக்க, இப்படி மருமோ வீட்டுக்கு வந்துட்டாளா இப்படி? அவளை பத்திலாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு? அது வீட்லயே இருக்காது, அது ஒரு நாடோடி. எப்படி உங்ககிட்டலாம் எல்லாம் பேசிப்பாளா? அவங்க வீட்டில் நடக்கிறதா வந்து சொல்லுவாளா எப்படி? யாரு உங்க மருமோளா? நீங்க ஏதாவது திட்டுனியா எடுத்தேனா நெட்டிங்க எல்லாம் சொல்லிட்டு கிடப்பா. மற்றபடி அவ மேல தப்ப எதுவுமே சொல்ல மாட்டாக்கா. அவ மேல தப்பா சொல்லுவா சொல்லு. சொல்லும் போதெல்லாம் அப்படியே மாமியார் மேலதான் தப்பு, மாமியார்னாலே தப்பு, அந்த மாதிரி தான் பேசுவாளுவ. தான் மேல தப்பு ஒருத்திலும் வாயே திறக்க மாட்டாளுவ. அது எல்லா வீட்டுள்ளே உள்ளதுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தான் ராணியக்கா வீட்டுக்கு முத்தத்துல இருந்து நிறைய பேசி இருந்ததை பார்த்தேன். அதான் வந்தாளான்னு கேட்டேன். அது எங்க வரும்? அது காலையில் இந்த ஆடு மாடோட அவுத்து விடுவாங்க தெரியுமா? அதே மாதிரி காலையில கதவு திறந்தோன்னா வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு ஊர் உலகம் எல்லாம் சுற்றி காலையில எல்லாம் வீடை சுற்றி சுற்றி மாடு மேய்க்கும். மேய்ச்சிட்டு எடுத்துட்டு அது சாயங்காலம் போல தான் வீடு வந்து அடையும். நம்மளால விளக்க தான் முடியும். இப்போ அதையும் கண்டுறது கிடையாது, எந்த அதுலையும் போட்டு அப்படின்னு விட்டாச்சு. இல்லை வீட்டில் நீங்கள் ஒரு ஆளாக தானே இருக்கிறீ, உங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணுமா வேண்டாமா? அதனால தான் சொல்லி கொஞ்ச நேரம் அதுலேருந்து எப்படி அப்படி எல்லாம் பேசி எடுத்துட்டு இருந்தா குடும்பம் நல்லா தானக்கா இருக்கா, அதுக்கு சொல்லி. ஐயோ கடவுளே, நீ வேற பாத்திமா, அவள் என்கிட்ட பேசாமல் இருந்தாலே குடும்பம் நல்லா தான் இருக்கும். கிளம்பிட்டு போட்டவா. இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஊர்லேயே மருமகள் வேற யாராவது இப்படி ஃப்ரீயாக விட்டுருக்காங்களா? நீங்கள் விட்டுருக்கிறீங்க, ஆனால் விட்ட உங்களையே மதிக்க மாட்டேங்கிற அளவு பார்த்துடுங்க. அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை பாத்திமா. மனுஷனோட பேசணும், மிருகங்கள்ட்ட என்னத்தை பேசுறதுக்கு சொல்லு. ஆமாக்கா, அதுவும் சரிதான். என்ன வசந்தி, காலையிலே இவன் வந்து வேற இருக்கானே, நமக்கு எங்கேயும் போக முடியலையேன்னு சொல்லிட்டு தூக்குற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறியா எப்படி? ஐயே ஏங்க என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்க? அதான் நானே திருந்திட்டேன்னு சொல்லியாச்சு இல்லையா? இனியெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டிலேயே தான் இருப்பேன். எங்கேயும் போகாம இப்படியே வீட்டில் இருந்தா உனக்கு நல்லது, பார்த்துக்க.
சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆ சரிங்க சரி, நீங்க பேப்பர் படிங்க. என்ன வசந்தி, வேலையாம்மா? ஆமாக்கா. என்னக்கா இந்த பக்கம் போனாங்களா இருக்கு? இல்ல வசந்தி, குளிச்சதுக்கு குளத்துக்கு போறேன். அதான் லட்சுமியை வரையானு கூப்பிடலான்னு போயிட்டு இருக்கேம்மா. ம், சரி சரி, நீ வேலையை பாரு. என்னக்கா கொஞ்ச நாள் காணாம இருந்துச்சு? ஆமாப்பா, தங்கச்சி வீட்டு போயிருந்தேன் பாத்துக்க. சரிக்கா, சரி சரி. ஏக்கா எந்த குளத்துக்கு குளிக்க போறீங்க? அவிய எந்த குளத்துக்கு போனா என்ன, நீ வேலையை பாரு. இல்ல, எனக்கு கொஞ்சம் துணி துவைக்க வேண்டியது இருந்துச்சுங்க, அதனால தான் கேட்டேன். நான் வரலக்கா, நீங்க போங்க. அது என்ன, வாமா. துணி நிறைய கிடக்கா எப்படி? கொஞ்சம் போல கிடக்குக்கா, நீங்க வேணா போங்கக்கா. வரையனா வா வசந்தி, சேர்ந்தாக்கல மாறி மாறி துவைச்சு சீக்கிரம் துவைச்சிட்டு வீட்டுக்கு வரலாம் இல்லையா? வா. எங்க போறியா? போறியன்னா போயிட்டு வா. போயிட்டு வீட்டுக்கு தான் வரணும், போ. இல்ல வேண்டாம், நான் பெருக்கிறேன்க்கா. எனக்கு துணியெல்லாம் பிறகு துவைச்சுக்கிறேன். சரிம்மா. பின்ன என்ன அங்கேயே பார்வை, நீ உன் வேலையை பாரு. சரிங்க, சரி சரி. வீட்டுக்குள்ள போயிட்டு வரவங்களால எங்கேயும் ஓடிடாத, சரியா? சரிங்க. விளக்கமாறு எவ்வளவு சுதந்திர பறவையா சுத்திக்கிட்டு திரிஞ்சேன். என்ன அங்க போத இங்க போதன்னு அடக்கி வீட்டுக்குள்ள வைக்காவ. சே, குளத்துக்கு துணி துவைச்ச போறதுல இவனுக்கு என்ன பிரச்சனையோ? ராணி அக்கா வராம இருந்திருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. வேற குளத்துக்கு போறேன்லாம் சொன்னாவ. இளவையும் சின்ன பொண்ணு போறாளா என்னன்னு தெரியலையே. சரியவா போனா நமக்கு என்ன? நம்மளே படாத பாடுபட்டு வீட்டுக்குள்ள மெதுவா வந்திருக்கோம். மறுபடியும் இதை குலைக்க வேண்டாம், நம்ம பாட்டுக்கே இருப்போம். அட நாலு, ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? என்னாச்சு? என்னத்த சொல்லதுக்கு, வீட்டுக்குள்ளே ஒரு ஆதிக்கமா நடந்துட்டு இருக்காவ என்கிட்ட. என்னத்த சொல்லன்னு தெரியல. நான் எங்கேயுமே போக கூடாதுன்னு என்ன சின்ன பொண்ணு அர்த்தம்? யாரு அத்தானா ரூல்ஸ் போடியாவ எங்கேயும் போக கூடாதுன்னு? ஆமா, அந்த பொத்தான் தான். ஏன்னா சரி, கன்னியாகுமரி போன தப்பு தான், அதுக்கு திட்டி எடுத்து வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்ப என்ன குளத்துக்கு கூட போக கூடாதுன்னு சொல்லியா? நானே நீங்க குளத்துக்கு குளிச்ச வரலான்னு கேட்கறது தான் வந்தேன். ஏன் வரலையாக்கா? நான் வரலன்னு சொல்லவே இல்லை. ஏன் முடிவெல்லாம் அவியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தா நான் என்னத்துக்கு? அப்ப நீங்க டம்மி ஆவியாச்சு. இழுவைய சும்மா இருக்க சொல்லு சின்ன பொண்ணு. ஏற்கனவே எனக்கு காண்டா இருக்கு. யோசிச்சு பாரு சின்ன பொண்ணு, ஒரு இடத்துக்கு போக கூடாதான், வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னா எப்படி இருக்க முடியும்? 2 நாள் இருங்கக்கா. கஷ்டப்பட்டு எடுத்தானே வீட்டுக்குள்ள வந்திருக்கிறிய. தெருவுக்குள்ளே கடந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றது எவ்வளவு பாடுபட்டிருந்து. இப்ப என்ன வீட்டுக்குள்ள இருக்க முடியலன்னு சொல்றிய? மறுபடியும் என்ன தெருவுக்கு வரவா ஆசையா? தெருவுக்கு வரணும்னு ஆசை இல்லைனா, இருந்தாலும் எனக்கு ஆசையா தானே இருக்கு. நீங்க எல்லாம் வெளியே போகும்போது கொஞ்சம் போல துணி கடைக்கு போய் துவைச்சிட்டு வரேன்னு சொன்னேன். போறியா? போயிட்டு வீட்டுக்கு தானே வரணும்னு ஒரு மாதிரி மிரட்டுற துணில பேசிட்டு போறான். அப்படியே பொறுமையா போயிட்டு இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. ஏக்கா அத்தா, நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுத்துட்டு போறதுக்கு சொல்ல. பொறுமைங்க ஒரு எல்லாம் இருக்கா இல்லையா? ஏக்கா அத்தா, ஏன் சாமி இருமா பூட்டி வச்சு பொம்மை மாதிரி இருந்தானே என்ன அர்த்தமா இருக்கு சொல்லு? ஏக்கா அத்தா, என்னன்னு அத்தான் பொத்தா நீ வாயை மூடிட்டு போய் இரு. நாலு பின்னாடி உங்க ஆளு. அதனால நான் எங்கேயுமே வரல. நான் வீட்லயே குளிச்சு துவைச்சு துணியெல்லாம் துவைக்கணும். உங்களுக்கு ஏன் எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கிறீங்க? நீங்க அப்புறம் என்ன போயிட்டு இருங்க, என்ன கூப்பிடாதுங்க, போங்க. அடி பாவி, சும்மா வந்துகிட்டு. நீங்க போறீங்களா? போங்கம்மா போங்க. நான் வரலன்னு தாங்க சொல்லி, துணி நிறைய கிடக்குன்னா வாங்க துவைச்சு தரணிட்டு கூப்பிடியாவ. அதனால தான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேங்க, வேற ஒன்றும் இல்லை. போறியன்னா குளத்துக்கு தானே, போயிட்டு வா. ஐயோ வேண்டாங்க, போயிட்டு வீட்டுக்கு தானே வரணும். வேண்டாம், பரவாயில்ல. அதான் 2 பேரும் இவ்வளவு தூரம் வந்து கூப்பிடியாவே இல்லையா? போ, போயிட்டு வா. போனோமா துணியை துவைச்சோமா குளிச்சோமான்னு வந்துகிட்டே இரு. அங்க குளம் வெட்டி குளிச்சுக்கிட்டு இருக்காதேனா? நீங்க சொன்னா சரி, அப்ப போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரமா வரக்கூடிய வேலையே பாருண்ணா. சரிங்க. எப்படியோ குளத்துக்கு போக பர்மிஷன் கிடைச்சிட்டு. சரி வாங்க, எதுக்கு மச மசன்னு பாத்துட்டு இருக்கிறீங்க, வாங்கண்ணே. ஆனா நாலு எப்படியாவது சமாளிச்சுட்டு உங்க ஆளை. பலே கில்லாடி தாண்டே நீங்க. சரி வா, திரும்ப வந்து மனசு மாறியவங்களால போயிட்டு வந்துரு. நீங்கன்ற வாங்க, நான் அப்படியே துணி எடுத்துக்கிட்டு வாரேன். சரி சீக்கிரம் வா. அதான் எத்தனையோ வாட்டி அக்கா அத்தா அத்தான்னு சொன்ன, நீங்க உங்க பாட்டு சொல்லிட்டே இருக்கிறீங்க. எனக்கு என்ன அந்த மனசு பின்னாடி வந்து தெரியவா செய்யும்? எப்படியோ வெளியே விட்டுட்டாவ, அது வரைக்கும் சந்தோஷம். குளிச்சதுதான் போறோம், வேற எங்கேயும் போகல. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். நம்மள வாய முடிட்டு வான இழுவ. உங்களை எல்லாம் வெளியே விடியவே பெரிய தப்புன்னு நினைக்கேன். வாய் ஓவரா வருதே. சரி வா.
என்னடே செல்வா, ரொம்ப பிஸி தானோ? ஆளை பிடிச்சவே முடியல. ஆ? அப்படியெல்லாம் இல்லை வர்க்கீஸு. காலையில் வேலை போகிறது, இருட்ட வாரது, படுக்கிறது, திரும்பவும் காலையில் எழும்பி அதே வேலை தான். யாரையுமே பார்க்கவே முடிய மாட்டேங்குது, பேச கூட டைம் இல்லை. ஆமாடே, ஒரு வயசுக்கு அப்புறம் ஃபுல்லா ஓட்டமா தான் இருக்கு. எப்படா இந்த ஓட்டம் நிக்கன்னு இருக்கு பாரு. ஆமாம் வர்க்கீஸு, முன்னாடியெல்லாம் காலைல எழும்புனோமா, ஊரை சுற்றினோமா, விளையாடணுமா, திரிஞ்சோமா, படித்தோமான் இருந்துச்சு. அப்போ தோணுச்சு, சரி எப்போ வேலைக்கு போவோம், அப்போ படிக்கண்டானே. இப்போ தோணுது பாரு, எப்படா மறுபடியும் பழைய பருவத்துக்கே போவோம் நீ. என்ன செல்வா, முற்றும் திறந்த ஞானி மாதிரி பேசியா? ஆமாடே, நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு. என்னத்த வாழ்க்கையே இருக்கு பாரு. என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறா? உமா கேட்டா வருத்தப்பட போற பேரம். ஏய் செல்வா, பிரச்சனை தானா வருதுடே செல்வா உனக்கு. ஆ வாக்கிதா. செல்வா ஊர்ல தான் இருக்கிறியா? எப்படி சார பார்க்கவும் முடியல, கையில பிடிக்கவும் முடியல, அவ்வளவு பிஸி ஆயிட்டீங்களா எப்படி? செல்வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்பியேனா? சரி வர்க்கீஸ், நீ பின்ன போவா. பார்த்து செல்வா, உமா எங்கேயாவது நிக்க போறா, பாஞ்சு வந்து சாத்திர போறா, பாத்துக்க. சரி வர்க்கீஸு. நான் இங்கே தான் கீதா. நான் ஊரை விட்டு வேற எங்கே போக போகிறேன். அம்மா எங்கே தூரமாவா? புஷ்பா அக்கா வீட்டுக்கு வந்தேன். சரி நீங்க நின்னதை பார்த்தது உடனே ஒன்ன பார்க்க வந்தேன். என்ன செல்வா, எங்க வீட்டு வரா? இப்போதாண்டே மதியம் சாப்பாட்டுக்கு வந்திருக்கேன். அட கடவுளே, மணி 4:30 ஆகுது, இப்பதான் மதியம் சாப்பாடு அவனுக்கு. அவன் ஏன் வீட்டுக்காரங்க? அவர் என்னை வேற ஆஃபீஸில் பிரான்ச் மாற்றி விட்டாங்க. தெரியல, இன்னும் வரல தானா? இல்ல செல்வா, இன்னும் காணல பாத்துக்க. சரி கீதா, அப்போ நான் கிளம்புறேன். இனிதான் போய் சாப்பிடணும் பார்த்துக்க. என்ன செல்வா, உன்னை கண்டு பேசலான்னு வந்தேன், நீ கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ எப்படி இவங்க வந்தா? புஷ்பா வீட்டுல இருந்து புஷ்பான்னு கூப்பிட்டு இருந்தா, அந்த சாக்கிலே வாங்கி கொடி வந்தான்னு தெரியலே. இதா புஷ்பா வீட்டுல போய் நின்று கூப்பிட்டு இருந்தா, வீட்டுல இல்ல உனக்கு தெரியாதா? ஓ அப்படியாக்கா, எனக்கு தெரியல பாத்துடுங்க. செல்வா அப்புறம் என்னாச்சு செல்வா? டூர் பிளான் அப்படியே ஃபிளாப்பாவே நிக்குது, போணுமா வேண்டாமா? பார்க்கலாம், போகலாம். ஓடிக்கிட்டே இருக்கோம். எப்போ ரெஸ்ட் கிடைக்குதோ போகலாம். சரியா? என்ன செல்வா இப்படி சொல்ற? ரெஸ்ட் கிடைக்கும் போது போலானே. கண்டிப்பா போலாம் செல்வா. எங்கேயாவது இதா என்னக்கா, இன்னைக்கு இடையில நின்னுட்டே பேசிட்டு இருக்க? வா, அந்த ஆலமரத்தடியில உட்காந்து பேசலாம் வா. இக்கரா செல்வாவை பார்த்து நிறைய நாள் ஆச்சு, கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிட்டு வரேன்க்கா. சரி பேசு. இறுக்கி மஞ்ச மண்டை. அவங்கிட்ட பேசணும்னா என்னையே கலத்தி விடியா? இருடி, உனக்கு வைக்கிறேன் வேட்டு. அதான் கூப்பிடியாவே இல்லையா? நீ என்னன்னு போய் பாரு கீதா, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. நான் போயிட்டு நீ சாப்பிட்டுட்டு கிளம்பணும். செல்வா கொஞ்ச நேரம் பேசு செல்வா. கீதா, அது நான் அப்புறமா வரேன் கீதா. ஒரே ஒரு விஷயம் மட்டும், அப்புறம் இந்த குரூப்ல ஏதாவது ரிப்ளை பண்ணு செல்வா. சரி கீதா, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் செல்வா. என் வீட்டுல கேஸ் மட்டும் மாத்தி கொடுத்துட்டு போயேன். எனக்கு ஈவன் டீ போடலன்னா தலையே வலிக்கும். கேஸ் மட்டும் மாத்தி கொடுத்துட்டு போ செல்வா ப்ளீஸ். சரி கீதா, நான் சாப்பிட்டுட்டு வரேன். என்ன? சரி செல்வா, கண்டிப்பா வந்துடுறேன்னா. கண்டிப்பா வரேன் கீதா. லட்சுமி அப்படியே தோச்சு தா லட்சுமி. நான் அந்த அலசி எடுத்து பக்கெட்ல போடியே. ஏண்டாக்கா, ஒரு பக்கெட் துணி தானே, நீங்க இருங்க, நான் சட்டைன்னு துவச்சிடுவேன். நான் சும்மா தினமா இருக்கேன். வேண்டாக்கா, ஒன்னும் இல்ல 2 துணியை துவைச்சதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரம். அம்மா உள்ள போய் கூப்பிட போறேட்டு போனி என்ன சொன்னாலுவ? இங்க போங்க, நான் வரேன்னு சொன்னாவ. ஏன் கூப்பிட போன திட்டுனா இப்ப அவளை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கா? இல்ல நீங்க போனியலே, அதான் ஒன்னும் காணல, அது என்னாச்சுன்னு கேட்கக்கா. நீங்க போங்கக்கா, நான் பின்னாடி வரேன்னு சொன்னாவே இன்னும் காணலம்மா. ஒரு பிரச்சனையும் வீட்டுல பண்ணாம இருக்காளோல, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை சச்சரவு. ஆமாமா, என்னத்த சொல்லதுக்கு. இப்ப என்ன வசந்தியும் வீட்டுல ஒன்று சேர்த்தாச்சு இல்ல, இப்ப அவன் அங்க சேர்ந்து பார்த்தா நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா அவளும் பாவம் போல புலம்பிக்கிட்டே இருப்பா, நான் மட்டும் வெளியே கிடைக்கேன்னு. திருந்துனா சரிதான், இவளெல்லாம் நம்பி நீங்களாம் கொண்டு போய் பேசி எடுத்து விட்டுட்டு வந்துட்டிய. இதுவும் எங்க திருந்த போகுது? அதெல்லாம் மாறிடுவாவுமா. நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இவளை பத்தி பேசினாலே எனக்கு பத்திக்கிட்டுதாக்கா வருது. விடு லட்சுமி, என்னவா இருந்தாலும் நம்ம பிள்ளைய தானே, கோவப்படவா முடியுது? ஒரு டைம் கோவப்பட்ட 2வது நிமிஷம் ராணியக்கானி வரும்போது என்ன பண்ணாலும் மறந்து போயிருது. அவளை போக சொல்லுங்க. கீதாளுக்க தோப்பில் உள்ள மாங்காயெல்லாம் பறிச்சு விற்கியாக்கா, நல்ல பழம் பார்த்துடுங்க. உங்களுக்கு வேணுமாக்கா? அப்படியா?
நல்ல மாம்பழமா இருக்காமா? ஆமா, நேத்தை நான் 1 கிலோ வாங்கினேன். நல்ல டேஸ்டா இருந்து பார்த்துக்கிடுங்க. இவன் சொன்னாவ, 2வது வாங்குன்னு சொன்னாவ. நீ வாங்குறீங்களா? சரி சரி, நீ வாங்கினும் போது சொல்லு, நானும் வாங்கி. நல்ல பழமா இருக்கும், தோட்டத்துல விளைஞ்சது பத்தியா? ஆமாக்கா, சொல்லணும்னு நினைச்சு மறந்து போயிட்டு பார்த்துக்கிடுங்க. வாங்கம்மா. உமா எங்க? ஏக்கா உமா இன்னும் வரலையா? அவ வந்துட்டானுச்சுல, நாங்க 2 பேரும் வந்தோம். என்ன வசந்தி, துணி எடுத்துட்டு வரலையா? துணியும் உமா கிட்ட கொண்டு கொடுத்தேன், அவ இன்னும் வரலையா? அவ வந்துட்டான்னுச்சுட்டா நாங்க 2 பேரும் வந்தோம். அக்கா வேற யாரும் பேச மாட்டாங்களா? நீ சும்மா இரு சின்ன பொண்ணு, நீ போய் குளி, அப்போ உமா வரட்டு. லட்சுமி அக்கா, நீங்க துவைச்சுதாங்க, நான் அலசி அலசில போடட்டா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. குளிச்சதுக்கு தானே வந்தா, நீ குளி. என்ன தெரியும் துணி அலசணுமா இல்ல காத்துல பறத்தணுமா? நீ உங்க வேலையை பாரு. என்னக்கா இப்ப கேட்டுட்டேன், எதுக்கு இவ்வளவு கோவப்படுறிய? சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு, அவளை பாட்டுக்கு அலசிக்கிட்டு இருக்கட்டு. நீ எதுக்கு அவள்கிட்ட போறா? ஒரு ஹெல்ப் பண்ணலான்னாக்கா கேக்கேன், அவியல பாருங்க முறைச்சிக்கிட்டு இருக்காவ. அவளை பைத்தியார் எட்டி மதிச்சு விடியா? இல்லக்கா, மிதக்குதான் இல்ல தாறுதானே பார்த்தேன். மிதக்கதான் செய்து படாருன்னு எடுத்துருங்க. பைத்தியாரி, இங்க பாரு, என்கிட்ட விளையாடாத. சரியா வாங்கி கட்டிட்டு போயிருவா பத்துக்க. போப்புறோம். சின்ன பொண்ணு சும்மா இருமா, எதுக்கு இப்ப அவள்கிட்ட சண்டைக்கு போறா? அது என்னன்னே தெரியலக்கா, லட்சுமி அக்காவை பார்த்தா தானா சண்டைக்கு போன மாதிரியே இருக்கு. இருக்கா எனக்கு லட்சுமி என்னத்தில தானே இழிச்சவனை எழுதி விட்டுருக்கு. எட்டி மிதிச்சு போன அப்புறம் தள்ளி சும்மா அந்த பக்கெட்டை தள்ளி விட்டுக்கிட்டு. பாருங்கக்கா, பக்கெட்டை தள்ளி விடுறங்கிற பேர்ல என்ன தள்ளி விட்டாச்சு? நீ ஏன் வசந்தி பாத்துக்கிட்டே நிக்க? நீ வந்து குழி. இப்படிதான் இந்த பைத்தியாரே ஏதாவது பண்ணிட்டு இருப்பாளுன்னா இவ்வளவு கூப்பிடாதுங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன். நீங்க வேற கேட்காம இவ்வளவு கூப்பிட்டு பாருங்க, வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காளுவ. நீ விடுமா, குளிச்சுட்டு அதோ போட்டு. நாங்க வந்தாலே லட்சுமிக்கு பிடிக்காது, அவிய மட்டும்தான் இருக்கணும். இந்த பைத்தியாரே வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க, நான் ஏதாவது சொல்லிட்டு போறேன். பெரியம்மா பெரியம்மா. ஏமாக்கா? உங்க அம்மா இன்னும் வரலமா? வீட்டுலதான் இருந்தா பத்துக்கு, இப்பதான் வந்துட்டு இருப்பா. என்னாச்சு? அது இல்ல பெரியம்மா, அம்மா கிட்ட எல்லாருமா சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடுறாங்களா? யாருமா சண்டை போடியா? இதாண்டி அம்மையே நல்லா சண்டை போட்டுட்டு இருக்காவ. அம்மை பக்கத்துல யாருமே இல்ல. வாங்கத்தே. ஐயா அப்படியா? நீ போ மக்களே, நாங்க வாரோம். சீக்கிரம் வாங்கத்தே. அவளை எதுக்கு தனியா விட்டுட்டு வந்தியாங்க? பாரு, சண்டை நடக்குதாமே. ஏக்கா, நானும் வசந்தி அக்காவும் முன்னாடி போய் என்னன்னு பாக்கியோம். நீங்களும் தாய் கிளவியும் மெதுவா வாங்க. என்னக்கா போறட்டா, சீக்கிரம் போமா. என்ன சண்டைன்னு தெரியலையே. போறோம். இல்ல எதுக்கு அவள்கிட்ட போய் சண்டைக்கு போனா? வா சின்ன பொண்ணு, சீக்கிரம். சரி வாங்க. ஏண்டி மூளை கெட்ட மூதேவி, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியது என் வீட்டுக்காரங்கிட்ட பேசாத, அங்க வச்சிக்காத, எடுக்காத. நீ உனக்கு என்ன இழிப்பு இழிப்பு இழிச்சு இழிச்சு பேச வேண்டியதா இருக்கு? என்னது பாரு, தேவையில்லாம அதை இதையும் சொல்லி என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டு இருக்காத. அப்ப நான் உன் வீட்டுக்கிட்ட என்ன பேசிட்டேன்? எதுக்கு இப்ப என்கிட்ட வந்துட்டே இருக்க சண்டைக்கு? நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியா போயிருந்தா நான் ஏன்டி உன்கிட்ட சண்டைக்கு வரேன்? எனக்கு என்ன எழுதியா வச்சிருக்கு? இவகிட்ட டெய்லி ராப்பாடு பாடணும் நீ. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது கீதா. எதுக்கு உமா இப்ப கத்திக்கிட்டு இருக்கா? அவ என்ன அவன் ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசினா, எதுக்கு சும்மா சும்மா அவளை திட்டிக்கிட்டு இருக்கா? நான் அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பக்க வாத்தியெல்லாம் இடையில வர்றதுக்கு தேவையில்லை, புரியுதா? நான் என்ன கேட்கணும் அதுக்கு அவ பதில் சொன்னா போதும். நீ எல்லாம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வராத. உன் வீட்டுக்காரங்கிட்ட நான் பேசினேன், நீ அவனையும் திட்டிய என்னையும் திட்டிய, என்னென்னலாம் நிக்கியா? நீ மட்டும் எப்படி என் வீட்டுக்காரங்கள்ட்ட சிரிச்சு சிரிச்சு பேசலாம்? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? உன்னை சொல்லி குத்தம் கிடையாது. என் வீட்டில் இருக்கான் இல்லையா, அவனை கொடுக்கணும் கூட. இங்க பாருமா, தேவையில்லாம எதாவது பேசிட்டு இருக்காத. செல்வாவை நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? நீங்க வேர்ல்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோ அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. என் வீட்டுக்காரர்கள்ட்ட நீ பேசக்கூடாது, எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. சத்தமா பேசாத, சுத்தமா பிடிக்காது. பேசாம இருடி. இந்த டயலாக்ல நாங்க எந்தெந்த படத்துல எல்லாம் பார்த்தாச்சு. வந்துட்டா சத்தமா பேசாத, சுத்தமா பிடிக்காது, மொத்தமா தூக்கிடுவேனே. பாப்புறம் நாங்களாம் பார்த்ததுதான். என்ன உமா இப்ப எதுக்கு இப்படி பஜாரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? கீதா எவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்கா? அவ அமைதியா பேசுனா நீ பார்த்தா. இங்க பாரு, உன்கிட்ட மறுபடியும் சொல்லி பக்க வாத்தியங்கள் எல்லாம் அமைதியா இருங்க. இது எங்க 2 பிரச்சனை, நாங்களே பேசி தீர்த்துக்கலாம். எது நம்ம 2 பிரச்சனை? அதான் வீதி வரை வந்தாச்சே, இனி போற வரவே எல்லாரும் கொஸ்டின் கேட்க தான் செய்வாங்க. இப்ப நான் அவன்கிட்ட பேசணும், உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு?
என் ஃப்ரெண்ட்ட நான் 1000 விஷயம் பேசுவேன். அதெல்லாம் உன்கிட்ட கேட்டுட்டு பேசணும்னியும் உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. புரியுதா? புரியுதா? புரிச்சுடவா? அந்த மாதிரி பேசலாம் வேண்டாம். அவங்கிட்ட நீ பேசக்கூடாது. அது மீறி நீ பேசினேனா நாளையிலேருந்து நான் உன் வீட்டில் தான் வந்து இருப்பேன். அறிவு கட்டவளே, நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க போறா? நீயாவது செல்வாக்கிட்ட வழியில காணும் போதே சிரிச்சு சிரிச்சு பேசியா? நான் டைரக்டா உன் வீட்டுக்குள்ள வந்துருந்துக்கிட்டு ஜார்ஜ் கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவேன். பரவாயில்லையா? ச்சே, ஏன் உமா எதை கொண்டு எதுல முடிச்சு போடியா? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? உடனே எதுக்கு ஜார்ஜ் எல்லாம் இலக்கிய? புஷ்பா, நீ வாயை மூடிக்கிட்டு போலன்னா உன் வீட்லயே வந்துருந்து பேச வேண்டியதா இருக்கு. எப்படி வசதி? இங்க பாரு உமா, நானும் செல்வாவும் ஸ்கூல் டைம்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். நாங்க பேசுவோம் சிரிப்போம். அதெல்லாம் நீ இடையில வந்து நீ கேட்காத. புரியுதா? நான் கேட்க கூடாதா? நான் கேட்க கூடாதுன்னா வேற யார்கிட்ட கேப்பா? வேற யாரு கேப்பா? நீ வாங்கிட்ட சொல்லியெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. தொப்பி மண்டையன் வரட்டு. அவன் இன்னைக்கு தொப்பி தனியா தலை தனியா பிரிச்சு எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு அவனை யோசிப்பான் இல்லையா? அவனை நிலைமைய பார்த்து நீ அவங்ககிட்ட பேசுறது யோசிப்பான் இல்லையா? பார்த்துக்கிடியம்னா பார்த்துக்கிடியே. சும்மா சொல்லக்கூடாது. உமா சரியாதான் குடிக்கியா? எவ்வளவு வாங்கினாலும் இவ திருந்த மாட்டா. ஆமா, இப்ப நான் செல்வா கிட்ட பேசணும்னு சொல்லி தந்தது யாரு? ஐயோ, நம்ம ரூட்டுக்கு வராளே. யாரு சொல்லி தந்தா? எவரு சொல்லி தந்தானே சொல்லி ஒரு பேப்பரும் பெண்ணை எடுத்துக்கிட்டு வா. எனக்கு அதுதானே வேலை. நான் நீ சிரிச்சு சிரிச்சு பேசுன நானே பார்த்தேம்னா. இங்க பாரு உமா, அப்படின்னா நீ போய் செல்வா கிட்ட கேட்க வேண்டியதானே? தேவையில்லாம எதுக்கு கீதாவுக்கு மனசு புண்படுத்திட்டு இருக்க? ஆஹா, அப்படியே புண் பட்டுட்டாலும் இங்க பாரு, நீ பேசாம வாயை முடிக்கிட்டு நெல்லு. தேவையில்லாம வாங்கி கட்டிக்காத. சூப்பர் உமா, என்னாலதான் கொடுக்க முடியல. நீ அதை கூட்டு. சரியா கூட்டு. சீ, இவகிட்ட பேசுறதுக்கு என்னதான் இருக்கு? தேவையில்லாம குலைச்சிக்கிட்டு தான் இருப்பா. என் கிட்ட பேசும்போது நான் குலைக்க மாதிரி இருக்கு, என் வீட்டுக்காரன்ட்ட பேசும்போது அவன் குரல் உனக்கு இனிக்கிற மாதிரி இருக்கேன்னு. விடுக்கிதா, எதுக்குள்ளிட்ட பேசிக்கிட்டு? அப்படியெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுட்டு போயிட முடியாது. எனக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு லூசு மாதிரி பேசிட்டு இருப்பா. நீ என்னத்த சொன்னாலும் எனக்குன்னே பதில் சொல்லியே ஆகணும். உங்க ரெண்டருக்குள்ள பேச்சு முதல்ல முறிச்சுக்கிடுங்க. புரியுதா? சூப்பர் உமா, கூட்டு. நீங்களா முறிச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. நானா முறிச்சு விட்டேன் நினைச்சிக்க பெரும் பாடாயிரம். பெரும் பாடு. சாச்சி சூன்லாம் சொல்லிட்டு இருக்காத. எனக்கு ஒரு பதில் சொல்லாம இங்கேருந்து நகராத. உனக்கு இங்க முடிக்க அங்க அவனுக்கு வீட்டுல போய் தொடங்கி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.